சுதாகங்குரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பராசக்தி அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதைங்கிறது 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதையே கொஞ்சம் மாத்தி இதுல காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு அவ்வளவா ஓகேவா பண்ணல. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் அந்த அளவுக்கு போராடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை கொஞ்சம் மாத்தி காட்டினது எனக்கு ஓகே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் மெயின் கோர் கான்செப்டா எடுத்திருந்தாங்க. அதை எந்த அளவுக்கு டீசெண்டா காட்ட முடியுமோ அதை காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பிளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கதை, அதுக்கப்புறம் காஸ்டிங் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவரோட லுக்கு, அவரோட ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. மற்ற ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து முக்கியமாக இந்த படத்தில் காஸ்டியூம்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே காஸ்டியூம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. நான் படம் பார்க்கக்குள்ள அந்த காஸ்டியூம்ஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பீரியாடிக்கலாக அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் காமிச்ச விதம் நல்லா இருந்தது. அடுத்து மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே தான். அதையே கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கணும். அப்புறம் தமிழுக்கு வந்துட்டு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் இவங்க இந்த அளவுக்கு இந்தியை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். அது ஒரு மைனஸா நான் பார்க்குறேன். அடுத்து டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருந்தது. ஆனால் எல்லாமே க்ளோஸ் அப் ஷாட்டாகவே இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு. அது என்னவோ எல்லாத்தையும் கிட்டேயே காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். மற்றதெல்லாம் நம்ம ஒரு லென்த்தியான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.